டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கேசிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம்பா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா நம்பருமே பாஸ் அவுட் தான் நண்பா. ஒரு நம்பர் கூட பாஸ் ஆகலை. ஆல் போர்டுக்கு மெயினாக 4 தான் கொடுத்துருந்தோம். ஆனால் 4 வந்து வர வேண்டிய நம்பர் தான், ஆனால் வரல. ஆனால் முந்தானத்து கொடுத்துருந்த 22, 27 வந்திருக்கு நண்பா. ஒரு நாள் டிலேவாக ரிசல்ட் கொடுத்துருந்துருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபிபிசியில் எதுலேயும் பாஸ் இல்லை. ஒரு வேளை 22 வந்தால் 422 வருங்கிற கணக்கு கொடுத்துருந்தேன் 422ன்னு சொல்லிட்டு. ஆனால் அது கூட வரல நண்பா. சரிங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது. பார்த்துடலாம், கம்மியான நம்பர் தான். சரிங்களா? இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா முந்தா நேற்று கொடுத்த நம்பர் இந்த 722ன்னு சொல்லி கொடுத்துருப்போம் பாருங்கள். அது அப்படியே 272 சொல்லி வச்சுருக்கான் நண்பா. சரிங்களா? அதில் 222 தான் வந்திருக்கணும், ஆனால் 272 வச்சுட்டான். பரவாயில்ல நண்பா. நம்ம இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி ரிசல்ட்டு 272. சரிங்களா? இந்த 272 நம்ம நேற்று தான் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம் பிசிக்கு. அதனால தான் 2277 7227 கொடுத்துருந்தோம் முந்தா நேற்று. அதாவது இந்த 2 வந்து இங்கே நகர்த்தி வச்சதுக்கு பார்த்துக்குங்க. இந்த 2 இங்கே நகர்த்தி வச்சதுக்கு ஏபிக்கு பார்த்திங்கன்னா 83 கொடுத்துருப்பான். சரிங்களா? அதாவது 38 83 திருப்பி கொடுத்துருந்தான். இந்த பிசிக்கு இந்த பெண்டிங் நம்பர் 77 இறங்குன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் டிலேவாக இந்த 77 வந்து 27ன்னு வச்சுருக்கான் இன்றைக்கி. சரிங்களா? இந்த 77 வந்து இன்றைக்கி 27ன்னு வச்சு ஒரு நாள் டிலேவாக அந்த நம்பர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? இதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பரோட பார்க்க முட்டான். இந்த 2க்கு இங்கே 2 நகர்த்தி வச்சதுக்கு இந்த கிராஸ் நம்பர் 77 அப்படியே. சரிங்களா? இந்த 77 பார்த்திங்கன்னா 200 அப்படியே இந்த நம்பர் ரிவர்ஸில் இறங்கி 277 வந்திருக்கணும். இங்கே பவரில் 2 வச்சுருக்கான். சரிங்களா? இதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 8க்கு 8. சரிங்களா? முந்தா நேற்று வந்த ரிசல்ட்டு 8க்கு 8 நிறுத்தினதுக்கு இந்த பிசிக்கு வந்து இந்த 73 வச்சுருப்பான். சரிங்களா? இந்த 73 78 இன்றைக்கி பிசிக்கு வச்சுருப்பான். அப்போ பெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 42. இந்த 42 தான் நீங்கள் நான் மெயினாக எடுத்து கொடுத்துருந்தா அந்த இயர்லி சார்ட்டில் எல்லாத்துலேயும் இந்த காட்டுறதுனால இந்த நம்பர் மெயினாக கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வரல. ஒரு வேளை நாளைக்கு வந்து ஏபிபிசியில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. இதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, காட்டுறேன். சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 8க்கு 8 இங்கே நிறுத்தினதுக்கு. சரிங்களா? இந்த கிராஸ் நம்பர், அதாவது இந்த நம்பர் இங்கே பிசிக்கு வந்துருச்சு. இந்த கிராஸ் நம்பர் 24. சரிங்களா? பேராகவும் வரலாம், இல்லைன்னா 824. ஏ போர்டுக்கு வந்து இந்த 8க்கு 8 நிறுத்தினதுக்கு 824க்கு இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு 820. ஏ போர்டுக்கு ஒரு 4 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? ஏ போர்டுக்கு ஒரு 4 வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த ஏ போர்டு. சரிங்களா? இந்த ஏ போர்டு 8 எடுத்து சி போர்டில் வச்சதுக்கு ஏபிக்கு 73 அப்படியே 78ன்னு சொல்லி ஏபியில் கனெக்ட் பண்ணாலும் பிசிக்கு பார்த்திங்கன்னா இந்த 24. சரிங்களா? அதே மாதிரி இந்த 820 சி போர்டில் இறங்கும். சரிங்களா? ஒன்று ஏ போர்டில் 4 இறங்கும், இல்லைன்னா சி போர்டில் 4 இறங்கும் நண்பா. சரிங்களா? இதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, பார்த்துடலாம் வாங்க. இந்த 272 ரிசல்ட்டு. சரிங்களா? அப்படியே இந்த சி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 227. சரிங்களா? இந்த 227 வந்து பிசியில் வந்து 22 அப்படியே திருப்பி வச்சுருப்பான். 72 இப்படி வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது பெண்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே 44. சரிங்களா? இந்த 44 மெயினாக பிசிக்கு வரணும், இல்லைன்னா ஏபிபிசி ஏசியில் எங்கேனாலும் வரலாம். சரிங்களா? அப்போ அந்த 44ல் ஒரு நாளாவது நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த சி போர்டு நம்பர் வந்து அப்படியே இங்கே மேட்ச் ஆகிருக்கு இன்றைக்கி. சரிங்களா? 227. சரிங்களா? ஒரு வேளை நாளைக்கு ஏ போர்டுக்கு 4 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 448 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் வந்து சிங்கிள் ஷாட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இது நோட் பண்ணிங்க. அடுத்த பேட்டர்ன் காட்டுறேன். இந்த இயர்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பேட்டர்ன் பாருங்கள், 42. சரிங்களா? 42. சரிங்களா? ஃபஸ்ட் 2 நம்பர் 42. ஒரு வருஷம் கேப் விட்டு
இங்கே 47 ஒரு நம்பர் பவர் பண்ணி சரிங்களா. இதே மாதிரி ஒரு வருஷம் கேப் விட்டு இங்கே 47 42 வரணும். 92ன்னு சொல்லி பவர் பண்ணி வச்சுருப்பான். பவர் பண்ணி நம்பர் திருப்பி வச்சுருப்பான் சரிங்களா. இந்த கிராஸில் வந்து இங்கே உள் நம்பருக்கு வந்திருக்கும் சரிங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு 47 சரிங்களா. இந்த 47 அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு போர்டு தள்ளி 42 சரிங்களா. இந்த 42 47 பிசிக்கு இங்கே வந்திருக்கணும் சரிங்களா. இந்த கணக்கு பார்த்திங்கன்னா உள் நம்பரில் ஒரு 98ன்னு சொல்லி வச்சுருப்பான் சரிங்களா. 92 சரிங்களா, அதாவது 29. அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வருஷம் டிலேவாக இந்த 42 பிசிக்கு நாளைக்கு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இந்த 8க்கு 5 சரிங்களா, அதாவது இந்த 8 அடுத்தது 5 சரிங்களா. ஒரு நம்பர் ஒரு வருஷம் தள்ளி பார்த்திங்கன்னா சி போர்டில் 3 வச்சுருப்பான். அந்த 8 பவர் பண்ணி 3 ஒரு போர்டு தள்ளி வச்சு இந்த பி போர்டில் இருக்கிற 5 வந்து அப்படியே 0ன்னு இங்கே இறங்கியிருக்கும். பவர் நம்பர் கரெக்டாக இறங்கியிருக்கும் சி போர்ட்லேயே சரிங்களா. இதே மாதிரி இந்த 2 சரிங்களா, அடுத்த வருஷம் 4 சரிங்களா ஏ போர்டுக்கு. அப்படி இந்த 2 வச்சதுக்கு இந்த இட நம்பர் 4 வந்து நாளைக்கு ஏ போர்டுக்கு வந்து அதிகபட்சம் வர வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. மிஸ் ஆச்சுன்னா 9ன்னு சொல்லி விழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், இந்த இயர்லி சார்ட்டில் இந்த 2 சரிங்களா, இந்த 295 ரிசல்ட் வந்ததுக்கு இந்த 2 இருக்கும் பாருங்கள். ரீசெண்டாக வந்த 2 இந்த பிசியில் 45 இங்கே 95ன்னு வச்சுருப்பான் சரிங்களா. இந்த பிசியில் 95. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங் இருந்தது. இந்த கிராஸ் நம்பர் 29 சரிங்களா. இந்த 29 அப்படியே வந்து பிசிக்கு வர வேண்டிய நம்பர் ஏபிக்கு வந்து 42ன்னு சொல்லி வச்சுருப்பான் ஃபுல் சரிங்களா. ஒரு நம்பர் பவர் பண்ணி 42 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்த வருஷம் இந்த 29 ஒரிஜினல் நம்பர் அப்படியே இறக்கியிருப்பான் சரிங்களா 92ன்னு. இதே மாதிரி பாருங்கள், இந்த பி போர்டு 2 இந்த வந்து பி போர்டு 2 வந்து ஏ போர்டில் நவுத்தினதுக்கு சரிங்களா. பிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 97 வந்திருக்கணும் நண்பா சரிங்களா. அந்த 97க்கு பார்த்திங்கன்னா இங்கே 290ன்னு சொல்லி கொடுத்துருப்பான் சரிங்களா. இந்த கணக்குக்கு பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு வந்து ஒரு 2 இல்லைன்னா 7 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. 7 இல்லைன்னா 2 சி போர்டில் இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இந்த வீக்லி சார்ட் நண்பா இது சரிங்களா. இந்த வீக்லி சார்ட்டில் இந்த பி போர்டு 2 சரிங்களா. பி போர்டு 2 எடுத்து ஏ போர்டில் சி போர்டில் நவுத்தி வச்சுருப்பான் சரிங்களா. ஏபிக்கு 45 வந்திருக்கணும் ஸ்ட்ரைட் நம்பர் மேல் நம்பரு. அடுத்து அப்படியே ஃபுல் பவர் வச்சு 90ன்னு சொல்லி வச்சுருப்பான் நண்பா ஏபிக்கு சரிங்களா. அப்போ பெண்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் 47 சரிங்களா. இந்த 47 நாளைக்கு வந்து ஏபிபிசியில் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா 4 பார்த்திங்கன்னா இந்த சி போர்டு 4க்கு இந்த ரீசெண்டாக விழுந்த 4 இங்கே இருக்கும் சரிங்களா. இந்த 4 மேல் நம்பர் பார்த்திங்கன்னா 85 சரிங்களா. இந்த கிராஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 47 சரிங்களா. இங்கேயும் வந்து ஒரு 47 வருது நண்பா. அப்போ நாளைக்கு 47 இறங்கலாம், அப்படி இல்லைன்னா 85 இறங்கலாம் சரிங்களா. ஸ்ட்ராங்காக இருக்கிறது 47 42 நண்பா. நோட் பண்ணிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இந்த ஏ போர்டு நம்பர் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஏ போர்டு 9 சரிங்களா. இந்த 9க்கு இந்த 9 இங்கே இறக்கியிருப்பான். இறக்கிட்டு 957 சரிங்களா. இந்த 957க்கு 904ன்னு சொல்லி பி போர்டில் 5ஆம் நம்பர் பவர் பண்ணி வச்சுருந்தா சி போர்டுக்கு வந்து ஒரு 7 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா சரிங்களா. எங்கே பார்த்தாலும் ஒரு 7 வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இது நோட் பண்ணிக்கங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். சி போர்டில் 4 பி போர்டில் 2 சி போர்ட்லேயே 4க்கு 2 இறக்கியிருப்பான் சரிங்களா. அடுத்தது 4 அடுத்தது இந்த சி போர்டுக்கு ஒரு 4 2 இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க நண்பா. நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா சரிங்களா. 9க்கு 9 வந்து ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா. அப்படின்னா ஆல் போர்டில் 4 எங்கேனாலும் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துருக்கு நண்பா சரிங்களா. நான் மெயினாக இது வந்து ஏபிபிசிக்கு தான் அந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 42 47 ஒரு 92 97 நண்பா பவரில் வச்சு அப்படி வைப்பான்.
ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா 67 கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இந்த 9 எப்பவுமே 6ஆ போடுவான். அதனால் 67 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிபிசிக்கு வந்து ஒரு 85 நண்பா. சரிங்களா? அடுத்தது 3 டிஜிட் பார்த்துடலாம். இந்த 9 நம்பர் பார்த்தீங்கன்னா 442, 447, ஒரு 985, 947, 982, 987, ஒரு 448, 477, ஒரு 488 நண்பா. சரிங்களா? உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.